You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையாலே சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இது ஒவ்வொரு பகுதியாய் ஒவ்வொரு எபிசோடு நாங்கள் உங்களுக்கு காண்பிப்பதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அரை மணி நேரம் தொகுத்து வழங்குகிறோம். வாரத்தில் 2 முறை இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சி உங்களுக்கு ஒளிபரப்பப்படுகிறது. ஆகையால் இதை பார்க்கிற நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. நீங்கள் நிறைய வசனத்தை அறிந்து கொள்ளுங்கள். வசனம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். வசனத்தினாலே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இந்த இருளான உலகத்தில் பிரகாசிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். அதை குறித்து தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். ஏற்கனவே இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சியில் ஏராளமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது இதில் முன்னப்படப்பட்டிருக்கிற எபிசோடுகளில் ஒவ்வொன்றையும் ரொம்ப துல்லியமாய் உங்களுக்கு ஊழியக்காரர்கள் பரிசுத்த ஆவியின் உதவியோட உங்களுக்கு விளக்கி இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சி நாம் பார்க்கிறோம். போன எபிசோட நம்ம பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து அநேக வசனங்களை நாம் தியானித்தோம். அதில் யோவான் ஸ்தானன் கைது செய்யப்பட்டு அவர் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டதையும், இயேசு கேள்விப்பட்ட உடனே அவர் நாசரேத் என்ற ஊரை விட்டு கலிலேயாவுக்கு போனதையும், அங்கிருந்து கப்பர்நாகுமுக்கு அவர் வந்ததையும் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களில் ஊழியக்காரங்க நமக்கு விவரித்து சொன்னாங்க. இந்த எபிசோட்ல தொடர்ந்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது நம்ம ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே நாம் இயேசு கிறிஸ்து நாசரேத்துக்கு அவர் சென்றார். உலகத்தின் அதாவது பல பட்டணங்களுக்கு அவர் சென்றார். கப்பர்நகமிலே வந்து அவர் தங்கினார், அங்கே வரியம் கட்டினார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இங்கே அப்படி வரும்பொழுது 15வது வசனம் நம்ம பார்க்கும்போது புறஜாதிகள் இடத்துல ஆண்டவர் போய் பிரசங்கம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பாருங்க, ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 1லிருந்து 2ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கப்படும் பொழுது, ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போலவே அது இருண்டு இருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரையில் அருகிலும் யோர்தான் நதியிலும் உள்ள புறஜாதியிடத்தில் கலிலேயாகிய அத்தேசத்தில் பிற்காலத்திலும் மகிமைப்படுவார் என்று தீர்க்க தரிசனமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் நடந்தது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிற மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறும்படியாக இயேசு கிறிஸ்து கலிலேயா செபுலோன் நாடுகளுக்கு அவர் சென்றார் என்று வசனம் சொல்லுது. தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். அப்போ இங்க நம்ம பார்க்கும்பொழுது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மேசியாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பெரிய வெளிச்சம். அவர்தான் பெரிய வெளிச்சமா இருக்கிறார். பாருங்க, சீமோன் இயேசுவை கரங்களிலே ஏந்தி வயது சென்றவனா முதிர்ந்து வயதனா இருக்கும் பொழுது லூக்கா 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல சொல்லுது, உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்றான். உமது ரட்சணத்தை, இயேசு கிறிஸ்து ரட்சகரை உலகத்தில் வந்து ரட்சிக்க போகிற ரட்சகரை கண்டவுடனே அவன் இவ்விதமாய் அறிக்கை செய்கிறான். யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இயேசு மறுபடியும் ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இயேசு அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஜனங்களுக்கு ஒளியை கொண்டு வந்தது. யார் அந்த ஒளி என்றால், இயேசு சொல்றார், நானே அந்த மெய்யான ஒளி. இப்போ ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்லும் போது இயேசு இந்த உலகத்தில் தன் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரலன்றத ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஆமா.
அப்படின்னா அவர் ராஜ்யம் என்ன என்பது சொன்னா அவங்க ரொம்ப அழகா புரிஞ்சுப்பாங்க. அதுதான் நம்ம மத்திய ஆரம்பிக்கும் பொழுதே பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் அவர் பிரசங்கம் பண்றாரு. கண்டிப்பா. இப்ப அந்த வேலையை தான் இப்ப ஆரம்பிச்சிருக்கிறார். ஏன்னா இப்ப இந்த நாட்கள்ல நம்ம பேசுற இந்த நாட்கள்ல அப்படி ஒரு ராஜ்யமே இல்லைன்னு பேசக்கூடிய கூட்டங்கள் எழும்பி நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க. மனுஷன் அங்க போய் என்ன பண்ண போகிறான்ற காரியத்துல எல்லாம் பேசுறாங்க. அதாவது சாத்தானின் ஆவி பூந்து அவங்களுக்குள்ள கிரியை செய்து நிறைய ஜனங்களை வஞ்சிக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால அவங்க தெளிவுபட முடியாது. அதாவது இப்ப அதைத்தான் இன்னும் வரப்போகிற நாட்கள். இப்பதான் இயேசு அவர் வந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அவர் யோவான் காவலில் வைக்கப்பட்ட உடனே இயேசு பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் அவர் சுற்றி திரிந்து தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்றார். தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பம் இல்ல, குடிப்பம் இல்ல, அங்க களியாட்டம் இல்ல, வேற ஒன்றும் இல்ல. அங்க தேவனுடைய ராஜ்யத்துல எப்பொழுதுமே சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷமான இடத்திற்கு நாம போக வேண்டும் என்பதற்காக தான் அவர் வழியை காண்பிக்க வந்தார். ஆதியிலே மனுஷன் ஏதேன் தோட்டத்திலே விட்ட பிளந்த அந்த பிளவை இணைக்கும்படியாக, பிதாவையும் ஜனங்களையும் இணைக்கும்படியாக இயேசு மனித அவதாரம் எடுத்து ராஜ்யத்தை குறித்து, தேவ ராஜ்யத்தை குறித்து அவர் போதிக்கும்படியாய் வந்தார். மத்தேயு நம்ம அப்படியே நம்ம வரும்பொழுது 6ஆம் அதிகாரத்துல 33ஆம் வசனம், முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம 6, 7, 8 இந்த அதிகாரங்களை பார்க்கும்போது ராஜ்யத்தை குறித்து அதிகமாய் பார்க்க போகிறோம். The kingdom of God. ஆண்டவர் அநேக காரியங்கள் 6ஆம் அதிகாரம் வாசிக்கப்படும் பொழுதே ஆண்டவர் சொல்லிடுறாரு, ஜபத்தை நீங்க பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதமாவது, the methods of the prayer. அப்போ தேவன் ஏதோ இந்த உலகத்தின் இயேசு பிறக்கும் பொழுதே ஏறது ஏன் பயந்தான் அப்படின்னா, நான் ராஜாவாக இருக்கும் பொழுது யூதருக்கு இன்னொரு ராஜாவா, அதுதான் அவர் இந்த உலகத்துல ராஜரிகம் பண்ண வந்துட்டாருன்னு யோசித்துட்டாங்க. ஆகினாலதான் 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் எல்லாம் அவன் கொள்ள காரணம் அதுதான். நான் அரசனா இருக்கும்போது இன்னொரு அரசனா என்பதை குழந்தையா அந்த பிள்ளை இருக்கும் பொழுதே முடிச்சு கட்டினோம்னு நினைச்சான். இயேசு இந்த உலகத்தை ஆள வரவில்லை. பிலாத்து கேட்கிறான், நீ யூதருடைய ராஜாவா? சிலுவையில் அறையும் பொழுது அவர் அமைதியா இருந்தார். மறுபடியும் கேட்கும் போது, நீ சொல்லுகிறபடி நான் அவர்தான், ஆனா என்னுடைய ராஜ்யம் இந்த பூமுலகத்துக்குரியது இல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆனப்படினாலே இப்போ இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். சோதனை முடிச்சு, அதாவது ஞானஸ்தானம் எடுத்து பிதாவின் சித்தத்தை செய்ய அவர் வரும்பொழுதே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, தான் வந்ததை குறித்தும், தான் யார் என்பதை குறித்தும் அவர் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு அநேகர் சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொள்ளுகிறார்கள். ஒளிய சூரிய நமஸ்காரம், மற்ற காரியங்கள், படைப்புகளை, மரங்களை வணங்குகிறார்கள், செடிகளை வணங்குகிறார்கள், நட்சத்திரங்களை வணங்குகிறார்கள். இயேசு சொல்லும் பொழுதே சொல்றாரு, நானே ஒளியும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப பாருங்க, என்னை பின்பற்றுகிறவன் அவன் இடற மாட்டான், அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ அவர் வந்த நோக்கம் என்ன என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக ஆண்டவர் சொல்றார். பாருங்க, இதே யோவான் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கப்படும் பொழுது, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனும் இருளிலே இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் என்பதை ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் விசுவாசிக்கிறவன் இருளிலே இடற மாட்டான், ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று இயேசு இங்க மிக தெளிவாக இங்கே ஆண்டவர் சொல்றார். அப்ப அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, இருளில் இருக்கும் ஜனங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அதே வசனத்துல, மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இது ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தின்படி. அப்போ தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார்களாம். தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று மிக தெளிவாக வசனங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நம்ம இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு ஊழியத்தை நிறைவேற்றும் போது, ஒவ்வொரு முறை அவர் பேசும் பொழுதும் அங்க கீழே அங்க ஃபுட் பிரிண்ட் மாதிரி கொடுப்பாங்க. என்னன்னு சொன்னா, தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாக இப்படி நடந்தது. எது வரைக்கும்னா, அவர் சிலுவையில ஜீவன் விடுகிற வரைக்கும் இந்த காரியங்கள் நிறைவேறுதலாகவே அவர் செய்து முடிச்சாருங்களாம். இப்ப லூக்கா 1ஆம் அதிகாரம் 78-79 வசனம் சொல்லுது பாருங்க, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும்
நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விக்கிரகத்தினாலே உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்கிறது என்றான். பாருங்க, இயேசு இந்த உலகத்தில் வந்தது அருணோதயத்தை போல. உன்னதத்திலிருந்து ஆண்டவர் தோன்றி சமாதானத்திலே நடத்தவும், இருளில் இருக்கிறவர்கள் தடுமாறாதபடி ஜீவ ஒளியை கொடுக்கவும் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று இந்த வசனத்துல அழகா சொல்லுது. அதுதான் மீகாவின் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல மீகா சொல்லும்போது சொல்லுகிறான், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அப்போ நம்ம எங்க இருந்தாலும் நமக்கு வெளிச்சமாக சுவிசேஷம் என்ன வெளிச்சமும், உலகத்துல எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்போ இயேசு சொல்லும்போது சொல்லிட்டார், ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். உலகத்திற்கு நான் தான் ஒளி, ஒளியாய் வந்தவர். அப்ப சுவிசேஷம் போன இடத்துல எல்லாம் இருள் மாறி வெளிச்சம் உதித்தது. யார் அந்த வெளிச்சம்? சத்தியமாகிய சத்தியபரராகிய அருணோதயமாகிய இயேசு என்று வசனம் சொல்லுகிறது. ஆகினால்தான் இயேசு பிறக்கும் பொழுதே தேவ தூதர்களால் வசனம் சொல்லப்பட்டது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்னொரு வார்த்தை சொல்றது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்ப இயேசு இந்த உலகத்தில் வந்தது வெளிச்சத்தை கொடுக்கும்படியாய், நம்ம ஜீவ வழியில நடத்தும்படியாய் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அப்போ இந்த காரியங்களை குறித்து நீங்கள் தொடர்ச்சியாய் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. வசனத்தின் வசனமாக ஒவ்வொரு காரியமாய் நாம் தியானித்துக் கொண்டு போகிறோம். இதுல இன்னும் கூடுதலாக நம்ம மத்திய ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். 13ஆம் வசனத்தில் பார்க்கும்போது நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமில் வாசம் பண்ணினார் என்று. அவர் எங்கே இருந்தார்? ஆண்டவர் இயேசு எங்கே இருந்தார், எங்கே வளர்ந்தார் என்றால் நாசரேத்துல அவர் இருந்திருக்கார். இந்த சம்பவத்தை படிக்கும்போது கொஞ்சம் நாம யோசிக்கணும். மத்திய 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் குழந்தையாய் பிறந்து சாஸ்திரிகள் எல்லாம் அந்த சம்பவம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த பாருங்க, அந்த சாஸ்திரிகளாம் போன பிறகு எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் அது நிறைவேறும்படி சில காரியம் நடந்திருக்கிறது. எரேமியாவின் புத்தகத்துல ஒரு வசனம் 31:15 இந்த பிள்ளைகள் கொலை செய்யப்படுவது, அங்க கூக்குரல் இடுவது, ராமாவிலே கூக்குரல் என்கிற ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை அதன்படி நீங்க பாத்தீங்கன்னா, ஏரோது இதுக்கு முன்னாடி பிள்ளைய கொலை செய்ய அதன் பிறகு செய்தி போகுது, யோசேப்பு கிட்ட ஏரோது இறந்து போனார். மத்தேயு 2:20 பார்க்கும்போது, நீ இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள், அவரை திரும்ப இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகிலும் அர்கெலாயோ 22ஆம் வசனம், மத்தேயு 2:22, அர்கெலாயோ தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களில் விலகி, கலிலேயாவில் இல்லை, ஏன்னா இந்த இடத்துல இப்ப ஆட்சி சேரவன் யாரு? ஏரோது சம்பந்தமான அந்த ஆளுகை. விலகி போய் 23 நாசரேத்து என்னும் ஊரில் வந்து வாசம் பண்ணினான் யோசேப்பு, மரியாள். அப்புறம் நசரேயன் எண்ணப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இப்போ அங்க நாசரேத்துல தான் அவர் இருந்துகிட்டு இருக்காரு. எது வரைக்கும்? 30 வயது வரைக்கும். 12 வயசுல எருசலேமுக்கு வந்திருக்கிறார். 30 வயது ஞானஸ்நானம் விடுக்கிற நேரத்துல தான் திரும்ப அவர் இங்க வந்திருக்கிறார். வழி ஆயத்தப்படுத்தப்பட்டது, திரும்ப அந்த இடத்துல வந்தார் என்பதை பார்க்கிறோம். ஆனா இங்க கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு வந்தார்.
நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரை அருகான கப்பர்நகூமில் வாசம் பண்ணினார். இப்ப இவங்க அந்த என்ன செய்யறாருன்னா, நாசரேத்தை விட்டு வந்தாருன்னா எங்க வந்தாரு? கலிலேயா, சொந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊழியம் செய்யறது ஒரே இடத்துல இருக்கணுங்கிறது இல்ல. கண்டிப்பா எங்கெல்லாம் வழிகள் திறக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் போய் செய்யணும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சொல்ற இடத்துக்கு போன்னு சொன்னார். நான் சொல்ற இடத்துக்கு போன்னு. ஆனா அவர் போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா எபிரேயர் 11:8 படி, எபிரேயர் 11:8 படி எங்க போறாருன்னு தெரியாது. ஆண்டவர் சொன்னார் எங்க போகணும், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அவர் என்ன காண்பிக்க போகிறாருன்னு அவருக்கு தெரியாது. ஆனாலும் தைரியமா வெளியே வர்றாரு அவரு. நம்பி. அப்புறம் சீஷர்களின் அழைப்புன்னு வரும்போது அழைக்கிறாரு. நம்ம பின்னாட்களில் பார்க்க முடியும். சீஷர்களை அழைக்கிறார். ஆனா இவங்களும் நான் என்னை பின்பற்றி நான் ஊழியத்துக்கு அழைக்கிறேன் வாங்கன்னு சொன்ன போது எங்க போறோன்னு தெரியல. ஆனா யாரு கூட போறோன்னு தெரியுது. ஆபிரகாமின் அழைப்பில் எங்க போறோன்னு தெரியல, யாரு கூட இருக்க போறாங்க தெரியல. சீஷர்கள் அழைக்கும் போது இப்ப இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் சொந்த ஊரை விட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்து வசனம் சொல்லுது, அங்கே நாசரேத்தில் வாசம் பண்ணினார்கள்னு. இங்க கப்பர்நகூமில் வாசம் பண்ணினார். கப்பர்நகூம் எங்க இருக்கு? கலிலேயா, அந்த கடல் ஓரத்துல. அங்கதான் அந்த இடங்கள் இருக்கு. அந்த இடத்துலதான் சீஷர்கள்லாம் பின்னாட்களில் கூடி பேசின சம்பவங்கள் இருக்கிறது. அப்போ 14ஆம் வசனம் பாருங்க. கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோ நாடும் நப்தலி நாடும். இது எப்படிப்பட்ட இடம்? யாருடைய இடம்? புறஜாதிகள் இருக்கிற இடம். புறஜாதிகள் அப்படின்னா இந்த இடம் இத ஜனங்க மதிக்க மாட்டாங்க இந்த இடத்த. சரி, இந்த இடம் சமாரியா எப்படி ஒரு பேர் இருக்காங்க, என்னது கலப்பு. அதே போல இந்த புறஜாதிகள் இருக்கிற இந்த இடம் செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியருடைய கலிலேயா இருக்கு பாருங்க. இது கலப்படம். கணவன் மனைவி ஒரே மொழி ஒரே ஜாதி அப்படி இல்லாம கலப்படமாய், புரியுதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட ஒரு இடம். அதனால இத ஜனங்க அதிகமா மதிப்பதில்லை, புறக்கணிப்பாங்க. அப்புறம் என்னன்னு சொன்னா, முதல்ல ஒரு காரியம் சொன்ன, எங்க போகணுமோ அங்க போகணும் கர்த்தரின் ஊழியத்தை செய்ய. ரெண்டாவது, நாம இவங்களை தீண்ட மாட்டோம், இந்த ஜனங்கள் எங்களுக்கு வேண்டாம், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. புறக்கணிக்கப்பட்டவர்களை தேடி வந்த தேவன். அப்ப ஏன் இந்த இடத்த ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டார்னா, இந்த இடத்திலிருந்து அவர் விலகி போனவர். இந்த ஏரியாவுல ஜனங்களா ஒதுக்கப்பட்ட ஜனங்க இருக்காங்க, சமுதாயம் இதை ஒதுக்குது. அதனாலதான் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல இயேசுவை பிடிச்சு சிறைசாலை, அதாவது சிலுவையில அறைய ஒப்பு கொடுக்குறாங்க இல்லைங்களா? இப்ப நீங்க சொல்றதுக்கு நான் சொல்றேன். அக்கிரமக்காரில் ஒருவராக இவர் எண்ணப்பட்டார். ஏன்னா இவர் எங்க வசிச்சாரு? நாசரேத்துல மற்றும் நப்தலி இந்த மாதிரி இடத்துல இவர் உட்கார்ந்தனால அங்க இருந்த ஜனங்கள் நல்ல கேரக்டர் உள்ள ஜனங்கள் இல்ல. அதனால இங்க வசனம் சொல்றது பாருங்க, லூக்கா 22:37 அக்கிரமக்காரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பற்றி காரியங்கள் முடிவு பெரும் காலம் வந்திருக்கிறது என்று அங்க சொல்றார். அப்ப என்னன்னா, அக்கிரமக்காரில் ஒருவராக இவர் எண்ணப்பட்டார். ஏன்னா அங்கிருந்து நாசரேத்திலிருந்தோ மற்ற இந்த இடத்துல இருந்தோ ஒரு நல்ல ஒரு காரியம் எழும்புறதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த இடத்துல தான் இவர் வந்தாராம். அதுக்குதான் பிலிப்பு சொல்றான், வந்து பார், இயேசுவை வந்து பார். சுவிசேஷம் சொல்றோம், நம்ம அழைக்க வேண்டியதுனா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்றது. அதனால அதாவது அழைப்பு கொடுக்க வேண்டும். எப்படின்னா, வனாந்தரத்துல ஒரு வயல்வெளி இருக்கா, வாய்ப்பே இல்லப்பா, என்ன சொல்ற நீ அப்படின்ற மாதிரிதான் வந்து பாருப்பா, ஒரு வயல்வெளியை உருவாயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஏற்ற ஒரு காரியம். சரி, இது தீர்க்க தரிசனத்துக்கு முன்னாடியே சொன்னது. ஏசாயா 9:1-2 முன்கூட்டியே பிளான். சரி, அவங்க அப்போ என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, தலைமுறைக்கு முன்ன அறிவிக்கப்பட்டது இங்க நிறைவேறுது. அப்புறம்
ஜனங்க எதிர்பார்த்தது யார? மேசியாங்கிறவர் வருவாருன்னு, மேசியா வருவாருன்னு. ஆனா இயேசு கிறிஸ்து வந்ததின் நிலையை அவங்க நினைச்சது ஆட்சி செய்வாங்க, ரோமர்களின் ஆளுகையிலிருந்து சண்டை போட்டு ஒரு ஆட்சி அமைப்பாருன்னு. ஆனா ஜனங்க இப்ப அதாவது இந்த இவங்க கூட வெறுத்ததுக்கு காரணம் இருக்கு. சரிங்க, இப்ப இந்த செபுலோன் நப்தலி எங்க இருந்ததுன்னு சொன்னா அசீரியாவின் ஆட்சி கீழே இருந்ததா. செபுலோன் நப்தலி ஆட்சி. ரெண்டாவது அந்த 9:1-2 படி அடுத்த வார்த்தை சொல்லுது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் நிறைவேறும்படி நிறைவேறியது. இப்ப இந்த சொன்ன வசனம் அப்ப என்ன அர்த்தம்? இருள் என்பது பாவம், இருள் என்பது அடிமைதானம், இருள் என்பது விடுதலை இல்லாத வாழ்க்கை, இருள் என்பது தடுமாறி கொண்டிருக்கிற அனுபவம். இப்ப அப்படிப்பட்ட இடங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்தார்? வெளிச்சமாக உலகுக்கு ஒளியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் தீர்க்க தரிசனத்தின்படி ஒளியாக வந்து புறக்கணிக்கப்பட்ட ஜனங்களை எந்த அளவுக்கு கேவலமா ஜனங்க நினைக்கிறாங்க, அப்படிப்பட்ட இடத்துல வந்து ஆண்டவர் அங்கே வந்தார். ஆனா இப்ப என்னன்னு சொன்னா, பரலோகம் ஒளியானது, உலகம் இருளானது. இந்த உலகில் உள்ள இருளை அகற்ற ஒளியின் தேவன் பூமிக்கு வந்து விடுதலை கொடுக்க வந்ததுதான் இந்த வார்த்தைகளின் நற்செய்தியான நல்ல செய்தியாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த வசனங்களை தியானிப்பதற்கு தேவன் இரக்கம் பாராட்டுகிறார். அப்போ அந்த ஒளியான தேவன் இந்த இருள் மத்தியில் வந்திருக்கிறார். அவர் வந்தபோது இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று இனி தியானிக்க போகிற வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் தொடர்ச்சியா இந்த வசனங்களை குறித்து நம்மோடு கூட அவங்க பேச போறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவதாசர்கள் வழியாக மத்தேயின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல 13 தொடர்ச்சியாக அவர்கள் தியானித்ததை நாம் கேட்டிருக்கிறோம். அதில் சில வார்த்தைகளை மாத்திரம் சுருக்கமாக எடுத்துரைக்க ஆவியானவர் கிருபை செய்வராக. யோவான் காவலில் வைக்கப்பட்ட என்று இயேசு கேள்விப்பட்ட பிறகு கலிலேயாவுக்கு போய் தெளிவாக இந்த 12ஆம் வசனத்தில் இருந்து இந்த 15ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதியாக பிரித்து நாம் பார்த்து தியானிக்கும் பொழுது ஒரு சத்தியம் நமக்கு எடுத்து உரைக்கிறது. அப்போ யோவான் சிறைசாலையில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டார். அப்படி என்றால் சிறைசாலையில் வைக்கப்பட்ட யோவானுக்கு பிறகு வேறொரு ஊழியம் செய்யவில்லை. தேவன் எதற்காக அவரை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தாரோ அதை அவன் செய்து முடித்த கடைசி காலகட்டத்திலே வந்துட்டான். இதை இயேசு கேள்விப்பட்டு அவனை விடுதலையாக்க அவர் புறப்பட்டு போகவில்லை. அவர் செய்த காரியம், அவர் எங்க போனாரா? கலிலேயாவுக்கு போனார். அப்போ சிறைசாலை வாழ்க்கை என்பது ஆதியாகத்திலிருந்து நாம் பார்க்கிற பொழுது சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவர்களுக்கும் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தவர்களுக்கும், அது ராஜாவா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், யாராக இருந்தாலும் சத்தியத்தை சத்தியமாய் போதித்து நடக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட சில காலத்துல தள்ளப்படுகிறார்கள். இதை கூட யோவான் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நான் பத்ம தீவிலே இருந்தேன் என்று சொல்றார். எது நிமித்தமாக? இயேசு கிறிஸ்துனுடைய அவரை குறித்து சாட்சி நிமித்தமாக, அவருடைய வசனத்தின் நிமித்தமாக பத்ம தீவுக்கே நாடு கடத்தப்படுகிறார். இப்படி எரேமியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொண்டால் பாவத்தை குறித்து அவரை போல கண்டித்து உணர்த்தது யாரும் இருந்திருக்க முடியாது. அதனால் அவர் சிறைசாலைக்கு தலைப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது பரிசுத்தமாய் வாழ்ந்தவர், சத்தியத்தை சத்தியமாய் போதித்து பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட நெருக்கத்திலே கடந்து போகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. வேதத்திலே நமக்கு ஆதாரம் இருக்கிறது. நசரத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளில் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கர்ப்பநகமுக்கு வந்து வாசம் பண்ணினார். இதை குறித்து ஏற்கனவே ஊழியர்கள் குறித்து தெளிவாக அந்த பட்டணங்களை குறித்தெல்லாம் பேசிட்டாங்க. வாசம் பண்ணினார். அப்போ ஆண்டவர் சில சமயிலே சில இடத்திலே வாசம் பண்ணுகிறார். ஆனா இப்பவும் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். எப்படி? சர்வ வியாபியா இருக்கிறார். சர்வ வியாபினா எங்கும் நிறைந்தவரா இருக்கிறார். நம்மிடத்தில் அவர் வாசம் செய்து கொண்டு இருக்கிறார். அது இதையெல்லாம் வசனம் 14ஆம் வசனம் சொல்லுது. இயேசுவினுடைய வாழ்க்கை முறை,
ஏன் அவருடைய பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய பாடுகள், உயிர்த்தெழுதல், பரமேறுதல், 2ஆம் வருகை, 1000 ஆண்டு அரசாட்சி, நித்திய காலம், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு எல்லாமே ஏற்கனவே முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டவைகள் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்த பிறகு சொல்லப்பட்டதல்ல. அவர் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாகவே, பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் பிறப்பை குறித்து, சகலத்தின் குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இங்கு பார்க்கிறோம், இருளில் இருக்க மக்கள், ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இதைத்தான் யோவான் புஸ்தகத்திலே பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது உண்டாம் அவரால் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி எங்க பிரகாசிக்கிறது? இருளிலே பிரகாசிக்க. இருளன் அதை பற்றி கொள்ளவில்லை. ஏற்கனவே ஜான் பீட்டர் சொன்னாங்க, இருளுக்கான அர்த்தத்தை சொன்னாங்க. ஒட்டு மொத்தமா இருள் என்பது பாவத்தை குறிக்கும். என்ன குறிக்கும்? அதற்கு பல விளக்கத்தை சொல்லலாம். இருள் என்பது பாவத்தை குறிக்கும். அப்போ இயேசு இந்த நாடுகளுக்கெல்லாம் சென்று வாசம் பண்ணினார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டதெல்லாம் நிறைவேறுகிறது. அதனோடு கூட மேன்மையான காரியம் நிறைவுனா, இருளில் இருக்கிற ஜனங்கள், அப்படி என்றால் பாவம் என்னும் அடிமைதனத்தில் இருக்கிற ஜனங்கள், தேவனை அறியாது இருக்கிற ஜனங்கள், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாது இருக்கிற ஜனங்கள், மனம் போன போக்கிலே ஜீவித்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாயிற்று. வசனம் சொல்லுது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்ப அதைத்தான் யோவான்ல பார்க்கிறோம். அவருக்குள் ஒளி இருந்தது, அந்த ஒளி மனுஷனுக்கு ஜீவனாய் இருந்தது. அந்த ஒளி என்ன இருக்க? இருளில் பிரவேசிக்கிறது, இருளானதை என்ன செய்ய முடியல, பற்றி கொள்ளவில்லை. அப்படி என்றால் இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கம், பாவம் என்னும் இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அப்ப தெளிவா இது எதனால சொல்லப்பட்டதுன்னா, ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 1-2 வாஸ்து பார்த்தீங்கன்னா, இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து ஏசாயா மூலமாக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே சொல்லப்பட்ட சத்தியம். அப்போ இயேசுடைய வாழ்க்கை முறை எல்லாமே ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டதுதான். எல்லா இடத்திலும் ஏற்கனவே தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்டு நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அநேக இடத்தில் நம்மால் பார்க்க முடியும். அப்போ இருளில் இருக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் இருக்கிற வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இப்ப இந்த காரியங்கள் இயேசு போயிட்டு யோவான் காவல் வைக்கப்பட்ட பிறகு, அதுக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவம் முற்றுப்புள்ளி ஆயிடுச்சு. இப்ப இயேசு பிரசங்கிக்கிறார். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது என்று பிரசங்க தொடங்கினார். அப்போ நல்லா தியானம் பண்ணி பாருங்க. இயேசுனுடைய முதல் பிரசங்கமே, நான் தேவனுடைய குமாரன் என்றும், எனக்கு வல்லமை இருக்கிறது என்றும், எனக்கு அதிகாரிக்கு தன்னை வெளிப்படுத்தல. அவருடைய தேவன் அவர் அனுப்பின நோக்கம் என்ன செய்துன்னு சொன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்குது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஏன் பரலோக ராஜ்யத்தை குறித்து இங்க பேசுறார் என்றால், மீட்கப்பட்ட இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து 430 ஆண்டுகளை அல்லது 400 ஆண்டுகள் அடிமைதனத்தில் இருந்த ஜனங்கள் மீட்கப்பட்ட பிறகு, முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புக்கு தேவன் வாக்கு பண்ணின தேசம்தான் அந்த கானான் தேசம். இவங்களுடைய நோக்கம், இயேசுவினுடைய காலத்துல இந்த தேசம் யூதருடைய கரத்தில் இல்ல, புறஜாதியில ரோமருடைய ஆளுகைக்குள்ளே அடிமைதனத்தில் இருக்கிறது. அவங்கள நினைச்சது என்னன்னு சொன்னாக்கா, இந்த தேசத்தை, இந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுக்கிற ஒருவர் வருவாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிமைதனத்தின் வாழ்க்கை அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா ரோம அரசாங்கம் அவர்கள் இடத்திலே அநியாயமாய் வரி வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்று ஒரு ராஜ்யம் இல்லை, அவர்கள் ஒரு ராஜா இல்லை. ஆகையாலே நம்முடைய ராஜ்யத்தை மீட்டு கொடுக்க யாராவது ஒருவர் வருவாரா
அது மாத்திரமல்ல, பெலிஸ்தியர்களுக்கும் யூதர்களுக்கு அங்கு பிரச்சனை இருக்கிறது. ஏன்னு சொன்னா, யூதர்கள் சொல்லுவாங்க, இது எங்கள் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புக்கு வாக்கு பண்ணின தேசம் என்று அந்த இஸ்ரவேல் தேசத்தை சொல்வார்கள். ஆனால் பெலிஸ்தர்கள் என்ன சொல்கிறார்கள்? இது எங்களுடைய முற்பிதாக்களுடைய தேசம், இது எங்களுக்கு நீங்க கொடுக்கணும். இவங்க சொல்ற காரியம், வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணின தேவன், இது நாங்க விட்டு போக மாட்டோம். இந்த சண்டை தீர்க்கவே முடியாது. இந்த நெருக்கத்தில் இருக்கும் பொழுது கேட்கிறாங்க, இவங்க நினைச்சதல்ல நான் இயேசுவை மேசியாவை ஏற்றுக்கொண்டார், ராஜாவை ஏற்றுக்கொண்டார், இந்த ராஜ்யத்தை தந்து விடுவார் என்று யோசனை உங்களுக்கு இருக்குது. ஆனா இயேசு இந்த ராஜ்யத்தை தருவென்று வாக்கு பண்ணவே இல்லை. ஏன்னா அப்போஸ்தலர்ல படிக்கும்போது சீஷங்க வந்து கேட்பாங்க, ஆண்டவர் இந்த ராஜ்யத்தை எப்படி நீங்க திருப்பி கொடுப்பீங்க? அப்ப இயேசு சொன்னார், அப்ப கூட அவர் அதுதான் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில். இந்த உலகத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு விசேஷமான சுவிசேஷம் என்னன்னா, மனம் திரும்புங்கள். சொல்றது என்னங்க? மனம் திரும்புங்க. இந்த ராஜ்யம் நமக்கு நிலை அல்ல, நமக்கு நித்திய ராஜ்யம் தான் நிலை. அதற்கு பிரவேசிக்கணும்னாக்கா மனம் திரும்புதல் தேவை. மனம் திரும்பாம யாரும் அங்க போகவே முடியாது. நான் பரம்பரை கிறிஸ்தவ, நான் சபைக்கு போறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போய்விட முடியாது. வேதத்துல சும்மா சர்ச்சுக்கு வரவங்க எல்லாம் வந்து ஒன்னும் பெற்றுக்கொள்ள முடியாது, அங்க போக முடியாது. அப்படித்தானே? மனம் மாற்றம் இருக்கும் பாருங்க. இன்னொரு காரணம் சொல்றேன், மனம் திரும்பாமல் ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க கூட பரலோகம் போக முடியாது. நான் வேதத்தில் ஆதாரத்தோட என்னால் காட்ட முடியும். அப்படின்னா மனம் திரும்புதல் என்பது நம்முடைய பாவ வாழ்க்கையில் இருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். அதுதான். அப்ப மனம் திரும்பாம நான் ஆலயத்துக்கு போறேன், தசம்பாங்க கொடுக்கிறேன், நான் எல்லாத்தையும் செய்யறேன்னு சொன்னா அந்த பரலோக ராஜ்யம் ஏற்றுக்கொள்ளாது. இயேசு சொன்ன பிரசங்கத்திலே அஸ்திவாரமான ஒரு உபதேசம்னா மனம் திரும்புங்கள். அதைத்தான் யோவான் ஸ்நானகனுக்கு சொல்லார். இதிலே 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க ஐயா. அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். அப்ப யோவான் ஸ்நானகன் செய்த பிரசங்கம் என்ன? அவரு கூட என்ன செய்யறாரு? மனம் திரும்புங்க. இயேசு சொன்னது என்னங்க? மனம் திரும்புங்க. இன்னைக்கு சுவிசேஷத்தினுடைய என்ன காரணம்? இன்னைக்கு மக்களை வஞ்சிக்கிற காரியங்கள், மனம் திரும்பதற்கு ஏற்றமான போதனைகள் இல்லை, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற போதனைகள் இல்லை, மனம் திரும்பது ஏற்று ரட்சிப்பை பெற்று ஞானஸ்தானத்தை பெற்று பரிசுத்தமாய் வாழ்ந்து நித்திய ராஜ்யத்தை போதிக்கிற பிரசங்கங்கள் மங்கி போய் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை மிகப்படுத்தி போதிக்கிற சத்தியங்கள் தான் போதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை குறித்து போதிக்கிற அந்த பிரசங்கத்துல நான் கேட்டிருக்கிறேன். எல்லா பழைய ஏற்பாட்டு காலத்துட்பட்ட ஒரு நபரை வைத்துத்தான் பிரசங்கிப்பார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டினுடைய பிரசங்கம் எல்லாம் இங்க நீங்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, இங்க ஒண்ணு சேர்த்து வைக்காத, உங்க பொக்கிஷம் எங்க சேர்த்து வைங்க? பரலோகத்தில் சேர்த்து வைங்க. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துக்கு முத அவர் பிரசங்கிக்க தொடங்கினது மனம் திரும்புங்க. மனம் திரும்புதல் இல்லாம நான் கிறிஸ்துமஸ் விழாவை ரொம்ப மகிமையாய் கொண்டாடுவாங்க. ஆனா வாழ்க்கையில என்ன இருக்காது? மாற்றம் இருக்காது. ஒரு வட்டத்துல நல்லா ஸ்டேஜ போட்டு நல்லா சினிமா பாடலை போட்டு எல்லாமே செய்வாங்க. நான் யாரும் குற்றப்படுத்தல. மனம் திரும்பாம அங்க என்ன செய்தாலும் அங்கு ரட்சிப்பு இல்லை. குற்றப்படுத்துறது இல்லைன்னு சொல்றது இல்ல பாஸ்டர், நம்ம உணர்த்ததான் வேணும். இயேசு அப்படிதான் செஞ்சாரு. தப்பு நடக்கிற இடத்துல தைரியமா பேசினார். இன்னைக்கு அதை நிறைய பேர் பண்றது இல்லை, ஏன்னா அவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசு பேச வேண்டிய இடத்துல பேசிட்டாரு. பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்துமஸ் என்றதான ஒரு பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். வேதத்தில் அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் கொண்டாட வேண்டிய பண்டிகை நாம் கொண்டாடல. வேதத்தில் இல்லாத பண்டிகை சாத்தான் மிகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆனா மனம் திரும்புதல் இல்லாம பட்டணத்தில் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அந்த நேரத்தை 12 மணிக்கு பட்டாசை வெடிச்சு கேக்க வெட்டி கொண்டாடுகிறத பாக்குறோம். ஆனா வாழ்க்கையில பார்த்தா ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு இருப்பான், பிரியாணி ஆக்கி இருப்பான், சினிமா பாட்டு போட்டுக்கிற துணி அவுந்து போகிற அளவுக்கு தெரியாத டான்ஸ் ஆடி இருப்பான். ஆனா நான் என்ன செய்யறேன்? கிறிஸ்துக்காக நான் செய்கிறேன். மனம் திரும்புதல் இல்லாம எந்த காரியமும் பரலோகத்துக்கு போய் சேராது. இயேசு சொன்னாரு, மனம் திரும்புங்கள். எதுக்கு சொன்னாரு? பரலோக ராஜ்யம். அப்ப மனம் திரும்பல. கர்த்தருக்கு நான் பரம்பரை கிறிஸ்துவ, நான் எங்க தாத்தா கிறிஸ்துவ, அதெல்லாம் ஏத்துக்கிறது இல்ல.
நீ எதுவாய் இருந்தா மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்று பரிசுத்தமாய் வாழ்க்கை வாழ்ந்து ஓட்டத்தை முடிக்கணும், இல்ல வருகையில காத்து கொண்டிருக்கணும். அவங்களுக்கு தான் நித்திய ராஜ்யத்தை கர்த்தர் தருவார். அதுதான் பரலோக ராஜ்யத்தை, நித்திய ராஜ்யத்தை கொடுக்கிறவர் இயேசு. அவர் சொன்னாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். தெளிவான சத்தியம், மாற்ற முடியாத சத்தியம். பிதா எங்க இருக்கிறார்? சங்கீதம் 115, நம்முடைய பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அதுதான் பரலோக ராஜ்யம், நித்திய ராஜ்யம். அதுக்கு போற வழித்தான் இயேசு, அதற்கு போற ஜீவன் தான் இயேசு, அதுக்கு போற சத்தியம் தான் இயேசு. இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரான். ஆகையாலே மனம் திரும்புங்க, கட்டளையின்படி ஞானஸ்தானத்தை பெறுங்க, தேவாலயத்துக்கு போங்க, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்க, முடிந்த அளவுக்கு பாவத்துக்கு விலகி இருந்து வருகைக்கு ஆயத்தப்படுங்க. கர்த்தர் நம்மை ரட்சிக்க, அந்த நித்திய ராஜ்யத்தை கொடுக்க இன்றும் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். இப்போ பாஸ்டர் ஜெயக்குமார் அவங்க முடிச்ச உடனே ரெவரண்ட் மில்கி சேதக் அவங்க ஒரு சில காரியங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள போறாங்க. அதுக்கு பிறகு இந்த எபிசோட நம்ம முடிக்க போகிறோம். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். வேதாகமத்துல மனம் திரும்புங்கள் என்கிற இந்த வார்த்தை மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக 70 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புதல் குறித்து 70 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ ஏன் இது இப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னாக்கா, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30-31 வசனம் சொல்லுகிறது பாருங்க. அறியாமையில் உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷருக்கும் கட்டளையிட்டு இருக்கிறார். மேலும் ஒரு நாளை முன்குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூமியை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மருத்துவரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்க ரட்சகரை குறித்து சொல்லுகிறார். அப்போ மனம் திரும்ப வேண்டும். காணாத, அதாவது அறியாமை காலங்களிலே தேவன் காணாதவரை போல் இருந்தார், ஆனா இப்பொழுதோ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அடுத்த வார்த்தை, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இந்த மத்தேயுவின் புஸ்தகத்துல தான் பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படும். மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த புஸ்தகத்துல மற்ற இடத்துல எல்லாம் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. இங்க மத்தேயுல தான் இவர் பரலோக ராஜ்யம் என்று அங்க பதம் சொல்லப்படுது. ஏன்னா அது பரலோகத்துக்குரிய அடுத்த ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய இருதயங்களில் கூட வந்து வாசம் பண்ணோம். ஆனா அப்படினால இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து மத்தேயுல மாத்திரம் கிட்டத்தட்ட 50 முறை சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி. ஆனா முழு வேதாகமத்துல புதிய ஏற்பாட்டுல 140 முறை குறிப்பிட்டிருக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம். ரோமர்ல, மத்தேயுல, எல்லா அதிகாரங்களிலும் இது கூறப்பட்டிருக்கிறது. அப்ப எதனா தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, எல்லோரும் மனம் திரும்பினா தான் தேவராஜ்யத்துக்கு அவன் எலிஜிபிளா இருக்கும். மனம் திரும்பா பட்சத்தில் நரகத்திற்கு பாத்திரவான்களாய் மாறிவிடுவார்கள். அப்போ ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிச்ச உடனே மனம் திரும்புதல், பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் எங்கும் சுற்றி திரிந்து பிரசங்கம் பண்ணினார். இன்றைக்கு நாமும் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாய், தேவ பிள்ளைகளாய் நாம் இருப்போம். இல்லை என்றால் நாம் கைவிடப்படுவோம். ஆனபடியால் மனம் திரும்புவோம், தேவ ராஜ்யத்துக்கு உட்படுத்துவார். கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த வசனத்தின எல்லா காரியமும் நமக்கு ரொம்ப துல்லியமாய் ஒவ்வொரு காரியமா போதிக்கப்படுகிறது. இந்த எபிசோடும் ஒரு முடிவுக்கு வருகிறது. ஸோ ஆகையால இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் வசனத்தின் ரொம்ப தெளிவா சில காரியத்தை புரிந்து கொள்ளணும். மனம் திரும்புதல் நமக்கு ரொம்ப முக்கியம். உலகத்தின் கொண்டாட்டங்கள் அல்ல, மனம் திரும்பி வாழுகிற ஒரு வாழ்க்கை. இது விளையாட்டே இல்லை. ஆண்டவர் சும்மா பேசல. அவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவனா, வானமும் பூமியும் ஓய்ந்து போகும், என் வார்த்தை ஓய்ந்து போகாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா மனம் திரும்புதல் அப்படின்னா, ஒருவேளை ஒரு வருகை தாமதித்தாலும் நம்முடைய வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது. ஒவ்வொரு பிறந்த நாள நீ யோசிக்கணும், மரணத்துக்கு 1 வருஷம் நீ முன்னேறி வர, அது எப்ப வேணாலும் ஏற்படலாம். ஆகையால் இந்த உலக வாழ்க்கை முடித்தோமானால் மறுமையில் அவரோடு கூட இருக்கக்கூடிய பாத்திரங்களாய் நாம் நம் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை கை கொண்டு அதன்படி நடக்கும் போதுதான் தேவன் பெரிய காரியத்தை
கடந்து செய்ய முடியும். இந்த நாட்களில நிறைய தவறான உபதேசங்கள் எல்லாம் வேகமாய் பரவி வருகிறது. தீமை பொய் அப்படித்தான் பரவி வரும். ஆனால் அவைகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டுமானால் சத்தியங்களை நீங்கள் சத்தியமாய் அறிந்து கொள்ளணும். இந்த நிகழ்ச்சிகளை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. வசனமாய் பேசப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய கிருபைகளை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். இன்னும் கூடுதலான நிறைய காரியங்களை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்க போகிறோம். அதுவரை நாங்க எல்லாரும் உங்ககிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.